சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு, டீச்சர்ஸ்க்கு, இதை கேட்டு கொண்டிருக்க யாவருக்கும் பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுதும் பிள்ளைகளையும் எங்களையும் நீர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பாடலே உடைய வார்த்தையை கொடுக்க எங்களுக்கும் நீர் சகாயம் பண்ணிடலும். பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தலும், எங்களை இந்த இடத்தையும் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழாக வைத்தகளும், சத்துருவின் காரங்களை அவமாக்கலும், ஆசீர்வாதமான பிரயோஜனமான நேரத்தை கொடுத்தலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, நம்ம இப்போ பாட்டு பாடலாம். முதல் பாட்டு தேவனை போற்றி பாடுங்கள், அந்த பாட்டு பாடலாம். இதெல்லாம் இன்னைக்கு பாடுற பாட்டு எல்லாமே பழைய பாட்டு, தெரிஞ்ச பாட்டு தான். அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். கை கொட்டி கம்பீரமாயார் பறியுங்கள். மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். கை கொட்டி கம்பீரமாயார் பறியுங்கள். சரி, ரெண்டாவது பாட்டு நாம் யோவான் 1:12 அந்த வசனத்தில் வச்சு பாடினோம். அவரோட நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த பாட்டு பாடலாம். மூணாவது பாட்டு நம்ம போன வாரம் பாடினோம். ஆண்டவருக்கு எப்படி தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மல்கியா 3:10 இந்த பாட்டு பாடலாம். தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மாட்டோம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:10 சொல்லுகிறார். சரி, அடுத்த பாட்டு நம்ம ரோமர் 3:23 அந்த பாட்டு பாடணும். எல்லாரும் பாவம் செய்து அது பாடலாம்.
அடுத்த பாட்டு கர்த்தருக்கு காத்திரு, அது பாடலாம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14, சங்கீதம் 27:14. கடைசியாக எபிரேயர் 4:12, அந்த வசனத்தின் மேலே எழுதப்பட்ட பாட்டு தேவனுடைய வார்த்தையானது, அது பாடலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயோ, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கரு காணதாயோ, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் உனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது. எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறிடுதே. எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறிடுதே. சரி, கேஜி பிள்ளைங்கள் மனப்பாட வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. ஜூனியர் சீனியர் பிள்ளைங்களுக்கு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:11-12. படிக்கிற பிள்ளைங்க சரியாக நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. படிக்காத பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்களா, இந்த வாரம் நீங்கள் படித்து அனுப்பி வைக்கணும். சரி, நம்ம போன வாரம் என்ன கதை படிச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. போன வாரம் நம்ம ஒரு ஆர்த்தர்ன்ற ஒரு பையன் எப்படி சின்ன வயசில் ஆண்டவருக்கு பணம் கொடுத்தான்னு சொல்லி அதை பார்த்தோம். தசம பாகம் கொடுத்ததுனால அவர் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு தீவுக்கு போனார் சொன்னேன். அந்த தீவு போர்னியோ. அங்கே இருக்க ஜனங்க கூட ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி இன்னொரு கதை படிக்க போகிறோம். இது கூட இன்னொரு ஊரை பற்றி, ஊரில் இருக்க நடந்த சம்பவம் அந்த பற்றி படிக்க போகிறோம். அது எந்த ஊர்னா, அந்த ஊர் பேர் ஃபிஜி. மேலே எழுதிருப்பாங்க ஃபிஜி. இது எங்கே இருக்குன்னா தெற்கு பசிபிக் சமுத்திரம். அந்த இடத்துல நிறையா தீவுகள் இருக்கும். அதில் ஒரு தீவு ஃபிஜி தீவு. பாருங்கள், அந்த ஊரில் நடந்த ஒரு காரியத்தை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். சரி, பாருங்கள், அந்த பிள்ளை பேர் லெம்பா. பாருங்கள், இங்கே ஒரு பாய், அந்த ஊரில் தீவில் இதுதான் அவங்களுக்கு பாய். அவள் படுத்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவள் 8 மணி ஆயிடுச்சு. அப்போ அவங்க அம்மா அவளை எழுப்புறாங்க. நீ எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, அவங்க ஊரில் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்களாம் எல்லாருமே. அதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அவங்க பக்கத்தில் கடல் இருக்குது, அதில் போய் எல்லாம் மீன்லாம் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எழுந்திரு, எல்லா பிள்ளைங்களும் வேலை செய்கிறாங்க, நீ எழுந்திரின்னு சொல்கிறாங்க. அப்பா அவள் 8 மணி ஆயிடுச்சு அப்போ தான் எழுந்திருக்கிறாளாம். பிள்ளைங்க நீங்கள் லேட்டாக எழுந்திருக்கக்கூடாது, சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு கற்றுக்கணும். அப்புறம் அவள் ஏஞ்சிட்டு, சரி நான் கூட என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, அப்போ அந்த தீவில் அவங்க அந்த ஓனர், அந்த சீஃப் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருக்காராம். அவங்க எல்லாரும் அந்தந்த வேலையை செய்வாங்க.
இவளுக்கு என்ன வேலைன்னா இங்கே உட்காந்துருக்கா பாருங்க, அந்த பாயெல்லாம் சுருட்டுற வேலை பாருங்கள். அந்த மாதிரி வேலையை வந்து அந்த பிள்ளை செய்வாள். இப்போ அவளுக்கு இவங்க பாருங்கள், அவங்க தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க கசின், அந்த பையன் அங்கே வந்திருக்கான் பாருங்கள். அவன் கையில் வந்து ஒரு தேங்காய் நம்ம உடச்ச பிறகு என்ன வரும், அந்த ஓடு இருக்கும்ல, அந்த ஓட்டை வச்சு ஒரு கப்பல் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கான். அதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணியிருக்கான், வாழை இலையை போட்டு அது வந்து பறக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு இலையை வச்சு அந்த கப்பல் அவன் கப்பல் அது அவனுக்கு அங்கே பக்கத்தில் தண்ணியில் விட்டு விளையாடுவாங்க சின்ன பிள்ளைங்க, அது மாதிரி செய்திருக்கிறதுக்காக வந்திருக்கான் அந்த பையனும். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அவனுக்கு அந்த போட்டு மேலே ஆசையாக இருக்குது. அதை வந்து அவன் செய்து முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு கூட இந்த லெம்பாவோட பேசணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்திருக்கான். சரி, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, போட்டை போய் தண்ணிக்குள்ளே விட்டாங்க. அது போய் ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்காங்க, எவ்வளோ தூரம் போகுது என்ன ஆகுதுன்னு. அவங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அது போயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நமக்கு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாட போகிறோம்ல, அதுக்கு என்ன செய்ய போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், அவங்களுக்கு தெரிஞ்ச கசின் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் வந்து லேனியானா பாருங்க. அந்த பொண்ணு வருதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க வந்தால் எனக்கு பிடிக்காது ஏன்னு அந்த பையன் அப்புறம் சொல்கிறான் பாருங்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க அந்த பண்டிகைக்காக பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மரப்பட்டையிலேருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம இலையெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி இவங்க வந்து அந்த பட்டையை வந்து பாருங்கள் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம இலையில எல்லாம் ஓரத்தில் வச்சு சாப்பிடலாம், அது மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மேலே பாருங்கள், இவங்க என்ன அவங்களுக்கு வந்து முக்கியமான உணவு நாங்கள் பண்ணி பாருங்கள், அந்த பண்ணியை வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அதை எப்படி ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, ஒரு மண் அடுப்பு இருக்கும், உள்ளே வந்து அந்த அடுப்பு வந்து தணல் இருக்கும், நெருப்பு இருக்கும், மேலே வந்து அந்த பண்ணி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, தீ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். அப்போ அந்த மேலே பண்ணி வந்து அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான சாப்பாடு. அவங்க பண்ண போகிற பண்டிகைக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பண்ணியை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு கூட அது பெட்டான், அந்த பண்ணி வந்து பெட்டு. இந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்காக இப்படி அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க அந்த தீவில் பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பண்டிகை ஆசரிக்கும்னால நெருப்பில் வந்து நடப்பாங்களாம் பாருங்கள். அவங்க எல்லோரும் வந்து அந்த நெருப்பில் வந்து நடப்பாங்க. இப்போ நெருப்பில் நடந்தால் அவங்களுக்கு வந்து காலை ஒன்றும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது பாருங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டிகை அது மாதிரி தான் கொண்டாடுவாங்களாம். இந்த இதை சாப்பிட்டு பண்ணிலாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்ன செய்வாங்க, நெருப்பு மேலே நடப்பாங்க. சரி, இப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த தீவை பற்றி, அந்த தீவு பேர் வந்து சுவா, அந்த தீவுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எப்படி அதை வந்து அந்த பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கு. எப்படின்னா, அவங்க 2 லைனாக உட்காந்துக்குவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்கிறோம்ல, தேங்காய் திருவுன பிறகு அந்த ஓடு, அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த மிளகு அதெல்லாம் போட்டு ஒரு தண்ணி ஆக்கி அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து வேறு வந்து அவங்க நல்லா குடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை குடிச்சிட்டாங்கன்னா அந்த நெருப்பில் நடக்கும்போது அவங்க கால் வந்து சுடாது, அதுக்காக அதை செய்கிறாங்களாம் பாருங்கள். அது மாதிரி இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஆயத்த பண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள், இவங்க ரெடியாக ஆயத்தமாகி அங்கே உட்காந்து இப்படி தான் அவங்க குடிப்பாங்களாம். சரி, அப்போ அந்த பொண்ணு வந்து பாருங்கள், கசின் வந்திருக்கா. இவன் வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்க பேசிக்கிறாங்க, ஐயோ எனக்கு இவங்க வந்தால் பிடிக்காதே அப்படின்றாங்க. எதுக்குன்னா, எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் கிரைஸ்ட்டு ரட்சிக்கப்படணும், மன திரும்பணும் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அப்புறம் அந்த பிள்ளை வந்து ஆனால் கூட என்ன பண்ணல, விடல. அவள் அவங்களுக்கு ஆண்டரை பற்றி தான் சொல்கிறா பாரு. அவள் வந்து கையில் வந்து இந்த ஒரு ஷெல்லு வச்சுருக்கா, ஓடு. அந்த வந்து ரொம்ப வந்து என்ன பளபளன்னு இருக்குமா அது, அதை வந்து காசு கொடுத்து அவள் வாங்கி வச்சுருக்கா. அப்போ அதை வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு லெம்பாக்கா அவள் காட்டுறா. அவளுக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது இவக்கிட்ட இருக்கிறது. அப்போ அவள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், இவள் வந்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறா.
பாரு, இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அப்போ வந்து இந்த யோவான் 3:16 அவ சொல்கிறா, என்ன சொல்கிறா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த இடத்துல வந்து எவனோன்ற இடத்துல நீ உன் பேரை வச்சுக்கோ லெம்பா. அப்போ ஆண்டவர் உன்னை கூட நேசிக்கிறாரு. பாரு, அந்த யோவான் 1:12 சொல்கிறா, ஏசு கிறிஸ்துவ விசுவாசினா, அவர் மேலே நாமத்தில் விசுவாசம் வச்சினா நீ அவருடைய பிள்ளையாக மாறலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி அந்த அவங்க கசின் வந்து அவளுக்கு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருந்த பிறகு இவங்க ரெண்டு பாருங்க, இந்த பிள்ளை வந்து தூங்கிச்சு. அவளுக்கு பக்கத்தில் மனசில் வந்து அந்த ஷெல்லு, அந்த சிப்பி இருக்குல்ல, அது நல்லா அட்ராக்ஷனாக இருக்குதான், பளபளன்னு இருக்குது, பிங்க்கு கலரில் இருக்குது. அதே அவளுக்கு ஆசையாக இருக்குது. அப்போ எப்படியாவது என் கசின்ட்டு இருந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சும்மா தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கா. அப்புறம் ஆனால் அவன் கசின் தூங்கின பிறகு அந்த ஷெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டான், அந்த சோவி இல்லைனா சிப்பின்னு சொல்லலாம், அதை எடுத்துக்கிட்டா அவளுக்கு தெரியுது அது தப்பு, நம்ம செய்தது அவங்கக்கிட்டேருந்து திருடி இருக்கும், அது சரி கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்குது, எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அது அவங்களுக்கு தெரியாது எங்கே அது எந்த மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கசினுக்கு அது தெரியாது. பாருங்க, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாருக்கும் இன்னொரு பண்டிகை வருதான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கடலில் போய் வந்து நெட்டு போட்டு எல்லாரும் பிடிப்பாங்க. ஒரு ஒரு விதமான மீன் அவங்களுக்கு ஒரு புழு மாதிரி அவங்களுக்கு கிடைக்குமா, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க சமையல் செய்து சாப்பிடுவாங்க பழகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா பெரியவங்க எல்லோரும் போகிறாங்க. இந்த பிள்ளைக்கும் ஆசையாக இருக்குது, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு போகிறா இவளும் அவங்க அப்பா கூட. பாருங்கள், போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, பக்கத்தில் போகாத, நீ உளுந்துருவ அப்படின்னு அவளுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். பாருங்கள், இது சின்ன பிள்ளையா இருக்குல்ல, ரொம்ப ஆசையாக இருக்குது. பக்கத்தில் ஏதோ ஒரு மீன் அதெல்லாம் வந்தவுடனே அவளுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுச்சு. பாருங்கள், நிறையா வந்தவுண்டு ஒன்று பக்கத்தில் ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருக்கா பாருங்கள், அதில் எடுத்து எடுத்து போட்டுக்கோ. அவளுக்கு அதை போட்டு எனக்கு நிறையா ஆயிடுச்சு, நான் நிறையா சேர்க்கணும்னு சொல்கிறதுல அவள் என்ன பண்ணிட்டா, மறந்து போயிட்டு பக்கத்தில் கடல் இருக்குதுன்னு சொல்லின்னு அவளுக்கு ஞாபகத்திலே இல்லை. அவள் கால் என்ன ஆச்சு, ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டாவ. பாருங்கள், கீழே விழுந்தா அங்கே வந்து பாறை இருக்குது, உள்ள கடலுக்குள்ளே வந்து பாறைலாம் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே விழுந்துட்டா, அவளுக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் மீன் பிடிக்க போனவங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு, ஐயோ இந்த பிள்ளைக்கு உள்ளே விழுந்துட்டாலே, இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அவளை தூக்கிட்டு அவள் தலையில் வந்து நல்லா காயமாயிடுச்சு. ஆனால் அவள் சாவலை. அப்போ அதனால் இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் வந்து அவளுக்கு உயிரை வந்து அவளுக்கு ஜீவனை உயிர் பிச்சையாக கொடுத்துருக்காரு. பாருங்கள், அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்க்க வந்திருக்காங்க. பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த அவங்க கசின் ஆண்டவருடைய சிலுவையை பற்றி பாடுகள் பற்றி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லும்போது இவள் கூட என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுன்றத ஆசை வந்திருக்கு. அப்போ அதை அவங்க அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க, அவன் முகத்தில் எவ்வளோ மாற்றம் இருக்குது. அப்போ நான் கூட இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட என்ன ஆகுது, அந்த கசின் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு கூட அந்த அனுபவம் வேணும், நான் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பையன் வந்து நம்ம அப்போ பார்த்தாலும் அந்த போட்டு வச்சுருந்தாலும் அவன்தான். அவனுக்கு இந்த பொண்ணு கீழே விழுந்துச்சுல்ல, அது பார்த்தோன்னே அவனுக்கு கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இவ கீழே விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் யோசிக்கிறான். யோசித்த வந்து பாருங்கள், இது வந்து அவங்க அப்பா அவங்கெல்லாம் கூட இதை கேள்விப்படுறாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி அவளை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் கூட அவங்க அப்பா கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுன்றது அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா முதல்ல நம்புகிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த கசின்கிட்ட கேட்குறாங்க, அவளுக்கு சொன்னில எனக்கு கூட சொல்லு, நான் கூட என்ன ஆகணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பாருங்கள், இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுறா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு அந்த கசின் வந்தாலும் அந்த பையன் சொல்கிறான். அவனுக்கு வந்து முதல்ல பிடிக்கல. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி ரட்சிப்பு பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் திரும்பவும் இந்த பிள்ளை வந்து அவகிட்ட சொல்கிறான், பாரு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டேன், நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன், அம்மா கூட ஏற்றுக்கொண்டாங்க, நீ கூட என்ன செய்யணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த பையனுக்கு கூட என்ன பண்ணுறா, தலையில் அடிபட்டிருந்தா கூட ஆண்டவரை என்ன பண்ணுறா, சொல்லாமல் இருக்க முடியல அவளுக்கு. போய் அவளும் அந்த பையனுக்கு சொல்கிறா. இப்போ அந்த கசின் கூட என்ன பண்ணுறான்,
சரி இவங்க எல்லாம் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை விசுவாசிக்கிறான் பாருங்கள். அப்போ இந்த பிள்ளை என்ன செய்கிறா, இவ தெரிஞ்சுக்கிட்டால, இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவும் ஆண்டவருக்குள்ளே வராங்க, அந்த கசின் வரான், அவங்க அப்பா எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக அவங்க வராங்க. பாருங்கள், சிலுவை படம் போட்டிருக்கு. ஒன்று கற்பாக இருதயம் இருக்குது, இன்னொன்று வெள்ளையான இருதயம் இருக்குது. பாருங்கள், கற்பான இருதயம் வந்து நம்முடைய பாவத்தை காட்டுது. நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு எப்படி சுத்தமான இருதயம் கிடைக்கும்னா, நடுவில் சிலுவை வந்திருக்கு பாருங்கள். அப்போ சிலுவையில் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தினால்தான் நமக்கு என்ன இருக்குது, பாவம் மன்னிப்பு இருக்குது. அப்போ நம்முடைய இருதயம் என்ன ஆகுமா, சுத்தமாகும். அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன இருக்குது, அந்த கசின் மாதிரி அவங்க சொன்ன போல் நமக்கு கூட என்ன வேணும், சுத்தமான இருதயம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கூட என்ன பண்ணுறா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பாருங்கள். அப்புறம் அந்த பிள்ளை என்ன சொல்கிறா, அந்த சிப்பியை எடுத்தாலாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டா, பாரு நான் தான் உன் சிப்பியை வந்து திருடிட்டேன், என்கிட்ட நான் வந்து எடுத்துக்கிட்டேன், வந்து எனக்கு ஆசையாக இருந்தது, நான் செய்தது தப்பு, நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணா, உண்மையாகவே மனம் திரும்பினதுனால ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா, மன்னிப்பு கேட்டா. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட கூட என்ன செஞ்சுட்டா, மன்னிப்பு கேட்டா. பாருங்கள், இந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுமே, இந்த குடும்பம் முழுவதுமே என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்கள், அந்த கசின் வந்து இவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொன்னதுனால இந்த பிள்ளையும் ஏற்றுக்கொண்டா, அந்த கசின் சின்ன பையன் ஏற்றுக்கொண்டான், அவங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க அப்பா எல்லாருமே அந்த தீவில் அந்த இடத்துல இருந்த அந்த குடும்பம் முழுவதுமே என்ன ஆச்சு, ரட்சிப்புக்குள்ளாக வந்தது. பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை மூலமாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. பாருங்கள், அவங்க கசின் எப்படி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்களோ, அதே போல் நீங்கள் கூட என்ன பண்ணணும், இயேசுவை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க, நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். அடுத்தது ஆண்டவருடைய அன்பை மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கூட என்ன ஆவாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஃபிஜி தீவில் இருக்க இந்த பழைய பிள்ளை லெம்பா அந்த பிள்ளையை குறித்து படித்தோம். ஆண்டவரே, அவள் கூட சின்ன வயதிலே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்து, அவளுடைய கசின் வந்து சொன்னதுனால அவள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அவளுடைய ஃப்ரெண்டு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, எல்லா குடும்பமே ஆண்டவரே உமக்குள்ளே வரும்படியாக நீ செய்தீர் கர்த்தாவே. உம்முடைய சிலுவை அன்பினாலே அந்த தீவில் இருக்க ஜனங்கள் கூட உண்மை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நீ உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் கூட ஆண்டவரே சின்ன வயதிலே ஏற்றுக்கொள்ள உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல நீர் உதவி செய்தரலும். ஆண்டவரே, மனப்பாட வசனம் கூட பிள்ளைங்க படித்துக்கொள்ள அவங்க உள்ளத்திலே நீர் வைத்தரலும். யோவான் 3:16 சொன்னபடி ஆண்டவரே, உம்முடைய அன்பை அவளை அறிந்து நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தரலும். பிள்ளைகளையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் இந்த வாரத்துக்கென்று ஒப்பு கொடுத்து எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கடைசியாக இந்த பாட்டு வந்து நம்ம எபிரேயரில் பாடினோம்ல, தேவனுடைய வார்த்தை, அந்த பாட்டு பாடிட்டு நம்ம முடிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயோ, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கரு காணதாயோ, ஆத்மாவையோ ஆவியையோ கணுக்களையும் உனையும் பிரிக்கத்தக்க தாக ஒருவ குத்துகிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது. எபிரேய நிருபம் 4:12 கூறிடுதே. எபிரேய நிருபம் 4:12 கூறிடுதே.
சரி, மனப்பாட வசனம் சொன்ன பிள்ளைங்களாம் உங்கள் பேர் அதில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.